பழனியில் 2 நாட்களாக நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று நிறைவடைந்தது. ஆன்மீக சொற்பொழிவு, கருத்தரங்கம் என களை கட்டியதால் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அதே சமயம் மாநாட்டு அருங்காட்சியகத்தை காண வரும் 30ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் அழகேஷ்குமார், சரவணன் வழங்கிய தகவல்கள் இவை. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2வது நாளாக இன்று கோலாகலமாக நடைபெற்றது. காலையில் முதல் நிகழ்வாக வெங்கடேசன் ஓதுவார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் முருகனின் திருப்புகழை பாடி மாநாட்டை தொடங்கினர். இதைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு, கருத்தரங்கம், அறுபடை வீடுகளை காட்டும் 3D திரையரங்கம் என மாநாடு களை கட்டியதால் மாநாட்டை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்களுக்கு உணவு, பிரசாத பை உள்ளிட்டவைகள் வழங்குவதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. ஆன்மீக இசை கச்சேரியில் சிறுவன் பாடிய பக்தி பாடல்களை கேட்டவர்கள் பக்தி பரவசத்தில் திளைத்தனர். முத்தமிழ் முருகன் மாநாட்டை காண ஹிந்து மதத்தைச் சேர்ந்த தனது தோழியுடன் இஸ்லாமியரான ஆஜிரா பேகம் என்பவர் வந்திருந்தது கவனம் பெற்றது. இதுகுறித்து ஆஜிரா பேகம் அவரது தோழி பூங்கொடி கூறுகையில், நாங்கள் மகாநாட்டுக்கு வந்திருக்கோம், எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நாங்கள் இஸ்லாமிய கூட்டம், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இஸ்லாமியமாக எங்கள் தோழி நாங்கள் எப்பயுமே எல்லாரும் ஒன்றாட்ட தோழி மாதிரி இருக்கோம். எல்லாமே மாநாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் உதயசூரியன், லட்சுமியிடம் பேசினோம். முருகரோட முகங்கள், வடிவமைப்புகள், பூ அலங்காரங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு. என்னோட வாழ்நாளில் இது ரொம்ப முக்கியமான நாள். ஆறுபடை வீடு முருகனையும் கண் முன்னாடி பார்த்து தரிசித்த ஒரு திருப்தி இருந்தது. 3D ஷோவாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான ஏற்பாடு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற நிகழ்வு என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற, அதேபோல் அரசு எடுக்கின்ற விழாவென்பதோடு இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்தெடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என கூறியவர்கள் முருகனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் மாநாட்டு அருங்காட்சியகத்தை காண வரும் 30ஆம் தேதி வரை அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பழனி பால தண்டாயுதபாணி கோவில் வண்ண விளக்குகள் மற்றும் லேசர் விளக்குகளால் ஒளிரும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியிடப்பட்டு உள்ளன. திசை விளக்குமே திசை விளக்குமே ஒரு மோகம், திசை விளக்குமே ஒரு மோகம். செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். இன்று விடுமுறை நாள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவு வந்தது. மேலும் மாலை நேரத்தில் 16 பேர், அதாவது ஆன்மீக தொண்டாற்றிய 16 பேருக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த ஆய்வு கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. நாளை விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.